தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகன் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. தண்ணீரை போலே கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே. ஆனாலும் உம் அன்பு மாறாது. காணிக்கை தந்தோ கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையும் இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோ கர்த்தாவே. ஆலயத்தின் வாசல் வந்தால் அழுகை மாறுகுதே. ஆன மட்டும் அழுது விட்டால் அமைதி பெருகுதே. ஆலயத்தின் வாசல் வந்தால் அழுகை மாறுகுதே. ஆன மட்டும் அழுது விட்டால் அமைதி பெருகுதே. கண்ணீரை போலே காணிக்கை இல்லை. கண்ணீரை போலே காணிக்கை இல்லை. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, கண்ணீரின் அர்த்தங்கள் நீதானே. காணிக்கை தந்தோ கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையும் இப்போதே. கண் கொண்டு ஆறும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோ கர்த்தாவே. ஆமென். தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த குட் ஃப்ரைடேக்கு முதல் வருகிற ஞாயிறு பாம் சண்டே என்று சொன்னவாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லுவார்கள். எல்லாரும் சொல்லுங்க ஓசன்னா. சத்தமா சொல்லுங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹோசானா? ஆமா, இப்பொழுதே எங்களை ரட்சியும். நீங்க எப்பெல்லாம் ப்ராப்ளத்தில் இருக்கீங்களோ அப்பெல்லாம் சொல்லுங்க ஹோசானா. சொல்லுங்க ஹோசானா. ஆமா, ஒரு பாட்டு பாடுவாங்க. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின். ஓசன்னா ஓசன்னா இயேசுவின் தாசரே. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். நான் எல்லாம் ஒரு சடங்காச்சாரமாக திருச்சபைகள் செய்கிறார்கள். அதுவும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. நம்ம எதுவும் இல்லாமல் வெறுமையாக உபச்சம் இல்லாமல் நம்ம ஆராதனை மட்டும் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நான் நினைக்கிறேன் அதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென்.
இன்றைக்கு பஸ்காவாகிய கிறிஸ்து என்கிற தலைப்பிலே நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறீர்கள். அல்லேலூயா, ஆமென். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். நம்முடைய கிறிஸ்துவாகிய பஸ்காவாகிய இயேசு நமக்காக என்ன செய்திருக்கிறார்? பலியிடப்பட்டிருக்கிறாரே. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய பஸ்காவாகிய கிறிஸ்து எனக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் வேகமாக இந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்கட்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாக இருந்தபோது அவர்கள் பண்டிகையும் கொண்டாடவில்லை, எந்த நாட்களையும் அவர்கள் விசேஷித்து கொள்ளவும் இல்லை. உடைய வாழ்க்கையெல்லாம் வேதனை வேதனை வேதனை, அடிமைத்தனம் அடிமைத்தனம் அடிமைத்தனம். வேலைக்கு தகுந்த கூலி இல்லை, உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லை, அதில் பாடுகளுக்கு தகுந்த பலன் இல்லை, எல்லாமே இல்லை இல்லை இல்லை. பண்டிகை இல்லை, ஆராதனை இல்லை, there is no celebration, there is no rejoice. அவர்கள் அடிமைத்தனத்திலே வாழ்ந்தார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். அந்த ஃபெஸ்டிவலுடைய பெயர் தான் பஸ்கா. எல்லாரும் சொல்லுங்க, பஸ்கா. ஹல்லேலூயா. Passover. If you read in English, Passover. Hallelujah. Amen. பஸ்கா என்றால் ஆங்கிலத்தில் என்ன? Passover. Passover என்றால் கடந்து, டிபார்ச்சர், புறப்பட்டு போ. ஹல்லேலூயா. இனிமேல் நீங்க என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. இனிமேல் இந்த அடிமைத்தனத்தில் நீ வாழ முடியாது. இனிமேல் இந்த கடன்ல நீ வாழ முடியாது. ஆமென். உன் பிரச்சனையில வாழ முடியாது. ஆமென். நீ புறப்பட்டு போ. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், எப்பமெல்லாம் நீங்க திருவிருந்து எடுக்கிறீங்களோ அப்பமெல்லாம் you are celebrating பஸ்கா, பாஸ்ஓவர். நீங்கள் பஸ்காவை ஆசரிக்கிறீர்கள். அதனால சாத்தா என்ன சொல்லுவான் தெரியுமா? நீ திருவிருந்துக்காரனுக்கு மட்டும் போகாதப்பா. ஏன்னா அவனுக்கு தெரியும் திருவிருந்துல போனா ஒரு டெலிவரன்ஸ் உண்டாகும். ஹல்லேலூயா, ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பஸ்காவை அவர்கள் ஆசரித்த போது அந்த பஸ்காவுக்கு ஒரு ஹீரோ இருந்தது. ஹல்லேலூயா. அந்த ஹீரோ நேம், do you know that hero name? The lamb. The lamb. பழைய ஏற்பாட்டிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ஹீரோ என்னது? ஆட்டுக்குட்டி. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 21வது வசனம். அழைப்பித்து தக்கதாக ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து கொண்டு பஸ்காவை அடித்து தோய்த்து தெளிங்க போதும். அல்லேலூயா. பாருங்க, இப்போ ஒரு செலிப்ரேட்டர் கர்த்தர் கொடுக்கிறார், ஒரு ஃபெஸ்டிவலை கர்த்தர் கொடுக்கிறார். இப்போ அந்த ஃபெஸ்டிவலுக்கு ஹீரோ என்னன்னா த லேம்ப், ஆட்டுக்குட்டி. அவன் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை என்ன செய்ய வேண்டும்? தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே இயேசு பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இருந்தார். அந்த ஆட்டுக்குட்டியை சாயங்காலத்திலே அடித்து அதன் இரத்தத்தை எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த இரத்தத்தை எடுத்து கொஞ்சம் வெங்காயம் போட்டு எப்படி கிண்டி தின்றக்கூடாது. அந்த இரத்தம் தான் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது.
அதனால தான் இயேசு ரத்தத்தை சாப்பிடக்கூடாதுன்னாரு. அல்லேலூயா. கவனியுங்கள், இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி, ஆமென், பஸ்கா பண்டிகையிலே அதுதான் ஹீரோ. அல்லேலூயா. தேவன் ஒரு பெரிய டெலிவரன்ஸை எகிப்தில் கொடுக்க போறார். ஆமென். இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பெரிய டெலிவரன்ஸ் வரப்போகிறது, ஒரு பெரிய விடுதலை வரப்போகிறது, ஒரு பெரிய மீட்பு வரப்போகிறது. அதற்கு முன்னால இவர்கள் இந்த பண்டிகையை ஆசரித்தே ஆக வேண்டும், ஆசரித்தே ஆக வேண்டும். ஆகவே என்ன செய்ய வேண்டும்? குடும்ப தலைவர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வெரி குட். ஒருத்தர் சத்தம் தான் ரொம்ப சத்தமா கேட்குது. ஆமென். அவர்கள் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும்? ஆமென். ஒரு ஆட்டுக்குட்டியை என்ன செய்ய வேண்டும்? தெரிந்து கொள்ள வேண்டும். குடும்ப தலைவனுடைய வேலை ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. prepare the Passover. ஆமென். இப்ப அந்த ஆட்டுக்குட்டி தான் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு ரிடீமராக, ஒரு சேவியராக நின்று கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். குடும்ப தலைவன் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து வாசல்ல கட்டி இருக்கிறார். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டதில்லை, அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. இப்போ ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறார் போல் இருக்கு. எல்லாத்துக்கும் என்ன கிடச்சிச்சு? ஒரு ஆட்டுக்குட்டி கிடச்சிச்சு. எனக்கு அன்பானவர்களே, அதை கொண்டு வந்து குடும்ப தலைவன் வீட்டில் கட்டி இருக்கும்போது அந்த பிள்ளைகளெல்லாம் அந்த ஆட்டுக்குட்டியோடு கொஞ்சம் விளையாண்டு கொண்டிருக்கின்றன. அந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்கிறது? கத்தி கொண்டே இருக்கிறது. ஆமென். இதனுடைய அர்த்தம் என்ன? இந்த ஆட்டுக்குட்டி எதுக்குப்பா கொண்டு வந்திருக்கிறீங்க? இவ்வளோ நாள் இல்லாமல் எல்லார் வீட்லேயும் ஒரு ஆட்டுக்குட்டி கத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு பிள்ளைகள் கொஸ்டினை ரைஸ் பண்ணுறாங்க. குடும்ப தலைவனுக்கு தெரியும், இந்த ஆட்டுக்குட்டி தான் 430 வருட அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுவிக்க போகிறதற்கு சிம்பாலிக்காக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே அந்த குடும்ப தலைவன் அந்த ஆட்டுக்குட்டியை பார்க்கும் போதெல்லாம் ஒரு பெரிய விடுதலையை பார்க்க போகிறோம். மோசே இப்பொழுது பாளையத்தில் வருகிறான். பாளையத்தில் பார்க்கும்போது அவன் சொன்னபடியே எல்லா வீட்டுக்கு முன்னாலே என்ன இருக்கு? ஒரு ஆட்டுக்குட்டி கட்டப்பட்டு கத்தி கொண்டிருக்கிறது, கத்தி கொண்டிருக்கிறது. மோசே பார்க்கிறான். ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியும் அவன் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, உலக தோற்றத்திற்கு முன்னாலே அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி, உலக தோற்றத்திற்கு முன்னாலே அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியாக இயேசுவை அவன் தீர்க்க தரிசனத்தில் நிச்சயமா பார்த்திருப்பான். காரணம், மோசஸ் மேன் ஆஃப் காட். ஹல்லேலூயா. இப்பொழுது அந்த ஆட்டுக்குட்டி அந்த பஸ்காவிலே பலியிடப்பட வேண்டும். அதனுடைய இரத்தம் கதவு ஜன்னல் நிலைகளில் தெளிக்கப்பட வேண்டும். இப்பதான் அங்க விடுதலையை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் முதலாக கொண்டாடின பண்டிகை, எகிப்திலே கொண்டாடின பண்டிகை பஸ்கா பண்டிகை, the festival of Passover. ஹல்லேலூயா. ஆமென். இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி பலியான போது இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு நடந்த 3 காரியங்களை சுருக்கமாய் சொல்ல போகிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய மீட்பின் திட்டத்திலே, தேவனுடைய ஆமென் மீட்பின் திட்டம், விடுதலையின் திட்டம், இதுல ஹீரோவாக எது நிற்கிறது? ஒரு ஆட்டுக்குட்டி நிற்கிறது. இந்த ஆட்டுக்குட்டி ஏற்கனவே பலியிடப்பட்டது. அது ஏதேனிலே பலியிடப்பட்டது. ஹல்லேலூயா. அது மோரிபா மலையிலே பலியிடப்பட்டது. ஹல்லேலூயா. ஈசாக்குக்கு பதிலாக அந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்யப்பட்டது? பலியிடப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமென். இப்பொழுது இயேசுவுக்கு பதிலாக ஆமென் இந்த ஆட்டுக்குட்டி எகிப்திலே பலியிடப்பட போகிறது.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். குடும்ப தலைவன் ஆயத்தமாகிறான். பகலெல்லாம் அந்த ஆட்டுக்குட்டியோடு பிள்ளைகள் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். மாலை வருகிறது, மாலை நேரம் வருகிறது. இன்னும் கொஞ்ச நேரம் தாமதித்தால் என்ன நேரம் வரும்? இருள், இரவு வரும். இரவு வருமானால் அங்கே தேவனுடைய ஒரு பயங்கர வாதை வரப்போகிறது. அதுதான் 10வது வாதை. அந்த வாதைக்குள்ள ஹீரோ யாரு? இந்த சங்கார தூதன். தூதன்ல இப்படி எல்லாம் ஆளெல்லாம் இருக்கிறாங்க. யாரும் ஆண்டவருடைய பிள்ளைகிட்ட வாலாட்ட முடியாது. எதுக்கெடுத்தாலும் கேப்ரியலை விட மாட்டாரு. சில நேரம் யாரை விடுவாரு? ஆமாம், கவனமாக இருந்துக்க சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கார தூதன் விட்டுருவார். சங்கார தூதன் ரெடியாக இருக்கிறான். இரவு 12 மணி வரும்போது ஒரு நாய்ஸ் கேட்குறது. ஒரு சத்தம் வருது. இப்போ யாரு புறப்பட்டுட்டா? சங்கார தூதன் புறப்பட ரெடியாக இருக்கிறான். ராத்திரியில் சங்கார தூதன் என்ன செய்ய போகிறான்? புறப்பட போகிறான். கொஞ்சம் நேரம் ஆக ஆக வீட்டு தலைவன் பதட்டப்படுகிறான். இன்னும் நேராக விடக்கூடாது. அது சாயங்காலத்தில் இரவு வரும் முன்னே அந்த ஆடு என்ன செய்யப்பட்டாக வேண்டும்? பலியிடப்பட்டு ஆக வேண்டும். இப்பொழுது அவன் அந்த பிள்ளைகள் அந்த ஆட்டு கூட கொஞ்சம் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதையும் பார்க்கிறான். இப்பொழுது அவன் கத்தி எடுத்து கொஞ்சம் நன்றாக தீட்டி கொண்டிருக்கிறான். என்ன ஆட்டை என்ன செய்யணும்? பலியிடணும். ஒய்ஃபிட்ட சொல்லியிருப்பான், நான் ஆட்டை வெட்டும் போது நீ ரத்தத்தை என்ன செஞ்சுக்கா, கிண்ணியில் எடுத்து என்ன செஞ்சுக்கா, பிடிச்சிக்க, ரெடியாரு. இந்த ரத்தம் வேஸ்ட்டாக என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. ரெடியாருமா அப்படின்னு கத்தியை தீட்டிக்கிட்டே இருக்கிறான். வேகமாய் வந்து பிள்ளைகளிடத்தில் இருந்த ஆட்டை வேகமாக இழுத்து கொண்டு போகிறான். பிள்ளைலாம் கேட்குறாங்க, அப்பா ஆட்டுக்குட்டி எங்கே கொண்டு போறீங்க, எங்கே கொண்டு போறீங்க? பேசாம இருங்க. பிள்ளைகள் தீலோடு பார்க்கிறார்கள். இவ்வளவு நேரம் செல்லமாய் விளையாண்டு கொண்டிருந்த அந்த ஆட்டுக்குட்டிக்கு என்ன நடக்க போகிறதோ என்று அவர்கள் தீலோடு பார்க்கிறார்கள். ஒரு பக்கம் அந்த ஆட்டுக்குட்டியை பிள்ளைகளிடத்திலிருந்து பிரிச்சுட்டு வர்றதுக்கு குடும்ப தலைவன் கொஞ்சம் சங்கடப்படுறான். ஐயோ, அந்த ஆட்டுக்குட்டி அழகாக விளையாண்டுக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடட்டும், பிள்ளைகளோடு விளையாடட்டும். ஆனால் அவன் அப்படியே விட்டுட்டான்னா அவனும் அவன் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளும் அழிந்து போவார்கள். அதனால் அவன் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அந்த கத்தி எடுத்து என்ன செய்தான்? ஆட்டை வெட்டின போது ரத்தம் பீரிட்டது. அவனுடைய மனைவியோ யாரோ ரத்தத்தை என்ன பண்ணுறாங்க, பிடிச்சிட்டாங்க. இந்த ரத்தத்தை பார்க்கும்போது அவன் இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தான் 3 காரியங்களை செய்ய போகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அவர்களுக்கு என்ன கொடுக்க போகிறது? ஃபர்ஸ்ட் ஒன், பாதுகாப்பை கொடுக்க போகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை பயன்படுத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 12:6-7 வாசிங்க. யாத்திராகமம் 12:6-7. 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து வீட்டு வாசல்களிலும் நிலைக்கால்கள் 2லும் தெளித்து அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் புசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் நியமம். இதுதான் பஸ்காவினுடைய நியமம். இப்ப இந்த நியமத்துக்கு இந்த குடும்ப தலைவன் என்ன பண்ணணும்? கட்டாயம் கீழ்ப்படிய வேண்டும். இப்ப இருக்கிற குடும்ப தலைவர்கள் மாதிரி கீழ்ப்படியாம இருக்க முடியாது. அவன் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். அதனால பிள்ளைகளை விட்டு அவன் எடுத்துட்டு போய் அந்த ஆட்டை வெட்டி, இப்பொழுது நியமம் என்ன சொல்லுகிறது? பஸ்காவினுடைய நியமம் என்ன சொல்லுகிறது? அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை எடுத்து அது கதவு நிலைகளிலும்
வீட்டு வாசல் நிலைகளிலும் என்ன செய்ய வேண்டும்? அந்த இரத்தத்தை பூச வேண்டும். அந்த இரத்தத்தை பூசிவிட்டு அதன் மாம்சத்தை, ஆமா, இப்ப பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்துருச்சு. ஏன்னா கிரில் சிக்கன் சாப்பிட்ட பிள்ளைகளுக்கு இப்ப என்ன கிடைக்க போகுது? கிரில் மட்டன் கிடைக்க போகிறது. கிரில் மட்டன் சாப்பிட்டாங்களா? ஒரு அலையிலேயே சொல்லுங்க. நோபடி ஹியர். அதனால இனிமேல் என்ன செய்யுங்க? கிரில் மட்டன் சாப்பிட்டு பார்க்கலாம். அல்லேலூயா. கிரில் சிக்கன் சாப்பிட்ட நமக்கு இப்போ கிரில் மட்டன் அந்த பிள்ளைகளுக்கு கிடைச்ச உடனே இப்போ பிள்ளைங்க குஷி ஆகிட்டாங்க. அல்லேலூயா. எல்லாம் ஜாலியாக நைட்டில் தூங்கவே இல்லை, எல்லாம் நல்லா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரத்தத்தை எல்லாம் தெளிச்சாச்சு. ரத்தத்தை எல்லாம் கதவு ஜன்னல் நிலைகளில் என்ன செஞ்சாச்சு? தெளிச்சாச்சு. அப்புறம் ஆட்டை தோலை உரித்து வெட்டிட்டு இந்த பிள்ளைங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ நெருப்பை போட்டு அதை கம்பியில் குத்தி என்ன செய்கிறாங்க? ஆமாம், வாட்டுறதுக்கு ஆட்டுறாங்க. இப்போ ஆட்ட என்ன செய்யறது? அது வெந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு இப்பொழுது வாயில எச்சி வருகிறது. ஒரு சிலர் இங்கே இருக்கலாம், மசாலா எல்லாம் தடவி இப்போ அந்த நல்ல எரிகிற தீயில அப்படியே வாட்டிக்கிட்டு இருக்கும் போது அந்த கறி வெந்து கொண்டே இருக்கிறது. அந்த தொடக்கறி வெந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இதுக்கு ஒரு நியமம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். இந்த கறி வெந்த உடனே ஆமென் ஒன்று ஒன்றா குடும்ப தலைவன் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கும்போது பிள்ளைகள் நன்றாக கடித்து மொறு மொறு மொறுன்னு என்ன செய்கிறாங்க? அந்த கிரில் மட்டனை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு பிள்ளைங்க தூங்கிட்டாங்க. பிள்ளைங்க அந்த நல்ல வயிறு நிறைஞ்சவொடனே தூங்கிட்டாங்க. ஆனால் குடும்ப தலைவனும் குடும்ப தலைவியும் தூங்கலை. அல்லேலூயா. something going to happen this night. அல்லேலூயா. இந்த இரவில் ஏதோ ஒன்று நடக்க போகிறது. ஆமென். ஏன்னா இவங்க இருக்கிறது கோசேன் நாடு. எகிப்தில் ஏதோ ஒன்று என்ன செய்ய போகிறது? நடக்க போகிறது. எல்லாம் ஒரு பதட்டத்தோடு இருக்கிறாங்க. ஏன்னா இரவில் யாரும் என்ன செய்யலை? தூங்கலை. சங்கார தூதன் இப்பொழுது என்ன செய்ய போகிறான்? வரப்போகிறான். அருமையால் இறங்கிட்டான் சங்கார தூதன். இறங்கின உடனே அரண்மனையிலிருந்து ஒரு அலறல் சத்தம் வருகிறது. ஐயோ என்று ஒரு அலறல் சத்தம். இஸ்ரவேலர் காதுகளில் இது கேட்கிறது. பதறுகிறார்கள். ஆனால் அப்படி பதறும்போது அவர்கள் ஒன்றை மட்டும் அடிக்கடி பார்த்து கொண்டிருந்தார்கள். What they saw, the blood of lamb. Hallelujah. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை மட்டும் அவர்கள் பார்த்து கொண்டிருந்த போது அவர்களுக்கு ஒரு தைரியம் இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. ஆமென். அங்கே ஒரு அலறல் சத்தம் கேட்கிறது. அதுக்கப்புறம் மந்திரி வீட்டில் அலறல் சத்தம் கேட்கிறது. ஒவ்வொரு மினிஸ்டர் வீட்டில் அலறல் சத்தம் கேட்க கேட்க இவர்களுக்கு ஒரு படபடப்பு உண்டாகிறது. இவர்கள் பயப்படுகிறார். குடும்ப தலைவன் பயப்படுகிறான். தன்னுடைய பிள்ளைகளை எட்டி பார்க்கிறான். தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது எகிப்தை பார்க்கும்போது அங்கே அலறல் சத்தம் அதிகமாய்க்கொண்டே இருக்கிறது. அப்படி ஒவ்வொரு அலறல் சத்தத்திலும் அவன் அந்த இரத்தத்தை பார்த்து கொண்டே இருக்கிறான். ஓ அல்லேலூயா. ஒவ்வொரு அலறல் சத்தம் கேட்கும் போதும் அவன் அந்த இரத்தத்தை பார்க்கிறான். அந்த இரத்தத்தை பார்த்த உடனே ஒரு கான்பிடன்ஸ் அவனுக்குள்ளே வருகிறது. ஏனென்றால் எந்த வீட்டிலே இரத்தம் இருக்கிறதோ அந்த வீட்டை சங்கார தூதன் நெருங்க முடியவே முடியாது. அல்லேலூயா. நெருங்க முடியவே முடியாது. அன்பானவர்களே, நேரம் கடந்தது, அழுகை ஓய்ந்தது. இப்பொழுது அரச கட்டளை வருகிறது. அல்லேலூயா. ஆனால் அத்தனை எகிப்தியருடைய தலைச்சன்களும் அழிக்கப்பட்ட போது இஸ்ரவேலர்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருந்தார்கள். ஓ நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஆமென் பாதுகாப்பாக இருந்தார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன்.
ஆமென். ஆமென். ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேல் மக்களே பயப்படாதிருங்கள். சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஓ people of Israel, hallelujah, fear not. என்ன செய்யாதீங்க, இந்த ரத்தம் இருக்கும் வரை உங்களுக்கு விரோதமா எந்த செய்வினையும் உள்ள வர முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா எந்த வன்கண்ணும் உள்ள வர முடியாது. எந்த பொறாமையும் சக்தியும் உள்ள வர முடியாது. ஆமென். எந்த தீய சக்தியும் will not enter your house. உங்க வீட்டுக்குள்ள என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை எலுமிச்சம்பழத்தையும் தூக்கி போடட்டும், தைரியம் இருந்தா புளிஞ்சி ஜூஸ் குடிங்க. ஹல்லேலூயா. எதையும் அவர்கள் போடட்டும், இயேசுவின் ரத்தம் நம்மை வீட்டை சுற்றிலும். ஓ ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஓ ரத்தம் ஜெயம், இன் ரத்தம் ஜெயம். அதையும் இந்த உபவாச கூட்டங்களை படிக்க ஆண்டவர் உதவி செய்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த ரத்தம் நமக்கு பேசிக்கொண்டே இருக்கிறது. அதனால் கவலைப்படாதீங்க. உங்கள் வீட்டில் ரத்தம் இருக்கும் வர எந்த சத்துரு உங்களை தொட முடியாது, எத்தனை எதிரிகளும் உங்களை தாக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். இரண்டாவதாக அங்கே ரிடீம்ஸ் உண்டானது, மீட்பு உண்டானது. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 31 34 வரை. கவனிங்க ஒரு நிமிஷம். அவன் யாருன்னா, who is that fellow? பார்வோன். ஏன்னா இந்த பிரச்சனைலாம் நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை, அதை எதுக்கு பண்ணிக்கிட்டு அப்படின்னு விட்டுட்டேன். இந்த பிரச்சனைலாம் நடந்ததுனால, எல்லா தலைச்சன்களும் அழிக்கப்பட்டதுனால, இனியும் இந்த ஜனங்களை என்ன செய்யக்கூடாது, வச்சிருக்கக்கூடாதுன்னு தான் அந்த இரவு வாசிமா ராத்திரியிலே அவன் பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைத்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், நீங்கள் சொன்னபடியே போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். ஹல்லேலூயா. ஆமென். ஒரே இரவிலே பார்வோனுடைய மனதை மாற்றினவர். ஹல்லேலூயா. ஒரே இரவு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரே இரவு. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். போன வருஷத்துல 10 வருஷமா இந்த எலெக்ஷனுக்காக ப்ரேயர்னு நாங்க பட்ட அவஸ்தை இருக்கு. எலெக்ஷனுக்காக, ஃபார் எலெக்ஷன். அப்போ ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட உணர்த்தினார், எதுக்கு இந்த பாடுபடுற, நீ ஏன் வந்தாலும் உங்களை ஒன்றும் அசைக்க முடியாது. இல்லைங்க, 3வது முறையும் சோ வந்துட்டா என்ன பண்ண, எந்த சோவும் சபையை ஒன்றும் தொடவே முடியாது. ஹல்லேலூயா. நான் என்னுடைய போதகர்களுக்கு இப்படி சொன்னேன், இனிமேலாம் எலெக்ஷனுக்காகலாம் நான் ஜெபிக்க மாட்டேன். எத்தனை முறை பெட்டியாக புக்கையும் தூக்கிக்கிட்டு, என்ன நீங்கள் திடீர்னு இப்படி பல்ட்டி அடிச்சிட்டீங்க, வேணா பாதுகாப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். யார் வந்தாலும் சபையை தொடவே முடியாது. ஏன்னா சபையை பாதுகாக்கிறவர் இயேசு. எவ்வளவு பெரிய பார்வோன், அவன் உலகத்துக்கே கடவுள், சூரிய கடவுள். அவனே ஒரு இரவில் என்ன செஞ்சிட்டான், யாரை போக விட மாட்டேன் என்றானோ, எதையெல்லாம் போக விட மாட்டேன் என்றானோ, எந்த வாய் சொல்லிச்சோ அந்த வாயை வச்சே சொல்றான், நீங்க சீக்கிரமாய் போங்கள். 430 வருட அடிமைத்தனத்தில் இருந்து ஒரே நாளில், ஒரே இரவில் விடுதலை. நல்லா ஹல்லேலூயா. ஒரே இரவில் விடுதலை, ஒரே இரவில். நான் சொல்ல, அப்படித்தான் நம்ம தேசத்துக்கு ஒரு எழுப்புதல் வரும். ஹல்லேலூயா. அது ஒரு ரிவைவல்.
அது ஒரு ஓல்ட் டெஸ்டமென்ட் ரிவைவல். ஹல்லேலூயா, ஆமென். ஒரே இரவு, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இரவு, அந்த இரவு, அன்று இரவே, எல்லாரும் சொல்லுங்க, அன்று இரவே. அதனால உங்க பிரச்சனை நினைச்சு பயப்படாதீங்க, உங்க தோல்வியை நினைச்சு பயப்படாதீங்க, உங்க பதில் வராத ஜெபத்தை நினைச்சு சோர்ந்து போகாதீங்க. ஒரு இரவில் தேவன் மாற்றத்தை தர முடியும். ஓ ஹல்லேலூயா. ஆனா எதிர்பார்ப்பை மட்டும் விட்டுறாதீங்க. அங்கே ஒரு ரிடீம் உண்டாயிற்று, ஒரு மீட்பு உண்டாயிற்று. ஹல்லேலூயா. பார்வன் சொல்றா, எல்லாரும் போங்கப்பா, இனிமேல் உங்களை நான் என்ன செய்ய முடியாது, அடிமைப்படுத்தி இருக்க முடியாது, உங்களை இனிமேல் நான் அடிமையாக வைக்க முடியாது. இயேசு உள்ள வந்துட்டார்னா மற்றதெல்லாம் வெளியே போயிடும். ஹல்லேலூயா. இயேசு எனக்குள்ளே இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஹல்லேலூயா, ஆமென். இயேசு உள்ள வந்துட்டா அவன் எல்லாம் விடுதலை. இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே. சாதோசாமே. இதெல்லாம் சண்டே கிளாஸில் சொல்லி கொடுக்குறீங்களா இந்த பாட்டெல்லாம்? இன்னும் ஒருத்தர் ஆமேன்னு சொல்ல முடியும், ஒன்று சொல்ல எல்லாம் கிடையாதா? இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டில் மண்டை உடையாதே, மண்டை உடையாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் இயேசு உள்ள வந்துட்டான்னா எல்லாம் வெளியே போயிடும். அற்புதம் நடக்கிறது. 430 வருஷம் பேண்டேஜை கர்த்தர் இப்போ ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் எத்தனை வருஷம் அடிமையாக இருந்தாலும், ஆமென், பஸ்காவை புசிங்க, கம்யூனியன் எடுங்க. இந்த குட் ஃப்ரைடேக்கு கம்யூனியன் எடுக்கும் போது எல்லா பேண்டேஜும், ஹல்லேலூயா, ஆமென், கர்த்தாவை அவிழ்க்காம போகையானு. ஹல்லேலூயா, ஆமென். மீட்பு உண்டாயிற்று. முதல்ல என்ன சொன்னேன்? ஆமாம், அதனால் பயப்படாதீங்க, பாதுகாப்பு. ரெண்டாவது என்ன உண்டாயிற்று? கர்த்தர் சொன்னார் யாத்திராம 20:1, அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஓ ஹல்லேலூயா, சொல்லுங்க, புறப்பட பண்ணுகிற தேவன், புறப்பட பண்ணுகிற தேவன். ஆமா, ஆண்டவர் சொல்ல, ஒரே இடத்துல இருக்காதப்பா, ஒரே மாதிரியாவும் இருக்காதப்பா, கொஞ்சம் புறப்படு, கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வா. அதே மாதிரி சர்ச்சுக்குள்ள வர்றது, அதே மாதிரி சர்ச்சுக்கு வெளியே போறது, அதே ஃபீலிங்கு, அதே டீலிங்கு. ஆண்டவர் சொல்ல, கம் அவுட், ஸ்டார்ட், டிபார்ச்சர். அடிமைத்தன வீட்டில இருந்து என்ன செய்தேன் நான்? ஹல்லேலூயா, ஆமென். இனியும் நம்ம யாரு கிடையாது அடிமைகள். மனுஷனுக்கு அடிமை கிடையாது, பாவத்துக்கு அடிமை கிடையாது, சாத்தானுக்கு அடிமை கிடையாது, யாருக்கும் அடிமை கிடையாது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஆண்டவருக்கும் நம்ம அடிமை கிடையாது, ஆண்டவருக்கு நாம் பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஆமென். மூன்றாவதாக, ஹல்லேலூயா, முதல்ல என்ன சொன்னேன்? ரெண்டாவது மீட்பு, மூன்றாவது செழிப்பு. ஹல்லேலூயா, ஆமென். வறுமையிலே வாழ்ந்தவர்கள் தான் அந்த இஸ்ரவேலர்கள். ஹல்லேலூயா. நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, உழைப்புக்கு தகுந்த, பாடுகளுக்கு தகுந்த, வேலைக்கு தகுந்த எல்லாம் இல்லை, எல்லாம் இல்லை. அப்படிதான் வாழ்ந்தாங்க. நல்ல சாப்பாடு கிடையாது, நல்ல ட்ரெஸ்ஸு கிடையாது, அவங்களுக்கு ஓய்வு நாள் கிடையாது, அவங்களுக்கு ரெஸ்ட்டு கிடையாது. சூப்பர்வைசர்கள் ஆளோட்டிகளால் அடி வாங்கினாங்க, மிதி வாங்கினாங்க. வறுமை, வறுமை, வறுமையிலே வாழ்ந்தார்கள். அரை வைத்து சாப்பாடை சாப்பிட்டு தான் பித்தோம், ராமசேஸ் என்கிற பிரமிடுகளை கட்டினார்கள்.
எகிப்தியர்கள் எகிப்தில் இஸ்ரவேல் கட்டின பிரமிடுகள் இன்றைக்கும் இருக்கிறது. எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, வறுமையில் வாழ்ந்தாங்க. ஆனால் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதுனால, ஓ ஹல்லேலூயா, அந்த நியமம் ஆசரிக்கப்பட்டதுனால ஒரே இரவில் அவர்கள் பணக்காரராய் மாறினார்கள். வாசியுங்கள் 35ஆம் வசனத்திலிருந்து 37 வரை. வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவுதான் உங்க கைத்தட்டா. ஹல்லேலூயா. நான் பேசுற டாபிக் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இது ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு, 430 வருஷம் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமையா இருப்பார்கள், நான் அவர்களை எப்படி புறப்பட பண்ணுவேன்? எல்லாரும் சொல்லுங்க, பொன்னோடும் பொருளோடும். எல்லாம் சொல்லுங்க, பொன்னோடும் பொருளோடும், பொன்னோடும் வெள்ளியோடும். ஹல்லேலூயா. ஆமா, அப்படிதாயா இஸ்ரவேல் ஜனங்களை நான் புறப்பட பண்ணுவேன். ஏன்னா ஒரு ரிடீமர் அங்க பலியாக போகிறார். ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே பலியாறதுனால இவங்க தரித்திரனாய் இருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். தரித்திரனாய் இருக்க முடியாது, முடியாது, கிடையாது. சொல்லுங்க பார்க்கலாம், முடியவே முடியாது. சொல்லுங்க, அனுமதி. நோ. ஹல்லேலூயா. நான் தரித்திரனாய் இருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. நான் தேவைக்காக ஆமென் ஏங்க வேண்டிய நிலைமையே வராது. நீங்க உண்மையா திருவிருந்து எடுத்து பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அங்கே வரும். ஆமென். அசட்டை பண்றது, திருவிருந்து அசட்டை பண்றது, கர்த்தருடைய காரியங்களை அசட்டை பண்றது, அப்புறம் பிரசங்கம் பண்ணும்போது மட்டும் ஆமென் ஆமென் அப்படின்னு கத்துறது. Is it true? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நியமம். சொல்லுங்க, சும்மா இல்லை. சபை வந்து ஏதோ சும்மா வருவாங்க போவாங்க. சபை என்பது அண்டர் த லா. ஹல்லேலூயா. அது பரலோக திட்டத்தின் கீழே இருக்கிறது. எனக்கு இஷ்டம்னா வருவேன், எனக்கு இஷ்டம்னா ஆராதனைக்கு வருவேன், இல்லைன்னா நான் வீட்டில் இருந்துக்கிருவேன். எனக்கு இப்படி பண்ண முடியாது. இது வந்து லா கிடையாது, இது வந்து நியமம் கிடையாது. சபையின் ஒழுங்கு, சபையின் த ஆர்டர் ஆஃப் த சர்ச், த ரூல். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, பஸ்கா என்கிற நியமத்தை கொடுத்தார். அந்த நியமத்தை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ அவங்க தரித்திரனா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. தரித்திரனா இருக்க முடியவே முடியாது. ஏன்னா எனக்காக கிறிஸ்துவாகிய பஸ்கா பலியிடப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 105:37 சொல்லுகிறது, பொன்னோடும் வெள்ளியோடும் அவர்களை புறப்பட பண்ணினோம், அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் கேட்டதையெல்லாம் எகிப்தியர்கள் கொடுத்தார்கள். ஒரே இரவில் சுமக்க முடியாத ஜுவல்லரி ஷாப்பே வைக்கலாம். எத்தனை பெரிய பெரிய ஜுவல்லரி ஷாப்புக்கு பேர் என்ன பேர்? தங்கமயில், வேற ஜோல்காஷா, வேற கல்யாண், லலிதா, மலபாரா. மலபார் என்ன புதுசாக பேர் சொல்கிறேன். இப்படி எந்த ஜுவல்லரி கொண்டு போட்டாலும்
இஸ்ரவேலுக்கிட்ட இருந்த ஜுவல்லரிக்கு ஈடு இணையாகாது. அவ்வளவு ஜுவல்லரியும் இவங்க வாங்கிட்டாங்க. அவன் பெட்ஷீட்டை விரிச்சிட்டான். அவ்வளோ நகையும் போடு, போங்கப்பா நகையை போடு, அப்போதான் நாங்கள் போவோம். ஏன்னா அங்கேயும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. நான் என் ஜனங்களை பொன்னோடும் வெள்ளியோடும் புறப்பட பண்ணுவேன். அல்லேலூயா, ஆமென். எப்படிப்பட்ட அற்புதமான தேவன் அருமையானவர்களே. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா. அவன் எல்லாரும் சமக்க முடியாத பிளஸ்ஸிங்கோட எகிப்திலிருந்து வந்தார்கள். எகிப்தில் இருக்கும் வரை தரித்திரம், அடிமைத்தனம், வேதனை எல்லாம் இருந்துச்சு. ஆனால் என்றைக்கு அவர்கள் பாஸ்கா என்கிற நியமத்தை கை கொண்டார்களோ அன்றைக்கே அவர்கள் விடுதலையாகிவிட்டார்கள். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே ஒரு ஆட்டுக்குட்டியை சொன்னேன். அதுக்கு பெயர் பாஸ்கா ஆட்டுக்குட்டி. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இயேசு தான் அந்த ஆட்டுக்குட்டி. அவருக்கு என்ன பெயரை யோவான் சொன்னான்? இதோ உலகத்தின் சுமந்து தீர்க்கிற, அது பாஸ்கா ஆட்டுக்குட்டி, இது தேவாட்டுக்குட்டி. அல்லேலூயா, ஆமென், ஆமென். அன்றைக்கு அது பாஸ்கா ஆட்டுக்குட்டியாக இருந்தது. இன்றைக்கு அது எப்படி இருக்கிறது? தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்று தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். ஆமென் சொல்லுங்க. எப்படி பழைய ஏற்பாட்டில் சங்கார தூதனுக்கிலிருந்து பாதுகாப்பு கிடைச்சோ, புதிய ஏற்பாட்டில் சைத்தான்கிட்ட இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அங்கேயாவது சங்கார தூதன் ஒருத்தன், ஆனால் புதிய ஏற்பாட்டில் சங்கார தூதன் 33 எத்தனை? அப்பனா எத்தனை கோடி? ஆமாம், நான் டிஎம் சவுந்தரராஜன் பாடின ஒரு பாட்டு உங்களுக்கு அன்னைக்கு பாடிக்காரு. கோடான கோடி தெய்வங்கள் இல்லை, ஒன்றே என் தெய்வம், உருவான தெய்வம், பாருலகை காக்கும் தெய்வம், இயேசுதான் கருணையின் தெய்வம். கோடான கோடி தெய்வங்கள் இல்லைன்ட்டான். அல்லேலூயா. ஒரே ஒரு தெய்வம். அல்லேலூயா, ஆமென். அந்த ஒரே ஒரு தெய்வம் தான் இயேசு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நமக்கு இயேசு தேவாட்டுக்குட்டியாக இருக்கிறார். அவர் இன்றைக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டார். அதுதான் எபிரேயர் நிருபம். இன்னைக்கு கூகுள் மீட்டில் வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் அனௌன்ஸ்மெண்ட்டில் சொல்ல போகிறேன். வெயிட் ஃபார் தட் குட் நியூஸ். அல்லேலூயா. ஒன்லி ஹூ அட்டெண்ட் த கூகுள் மீட், நாட் அனதர். அல்லேலூயா. கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டது. அல்லேலூயா. ஒரே தரம் பலியிடப்பட்டபடியினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் அந்த பஸ்கா பண்டிகை, எகிப்திலே ஆரம்பித்த பஸ்கா பண்டிகை, அவங்களுக்கு தலைமுறை தோறும் வருஷம் 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 அதை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? ஆசரித்து கொண்டே இருக்க வேண்டும், ஆசரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் இயேசு என்கிற தேவாட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட பிறகு ஒரே பலியாக இயேசு நமக்காக பலியிடப்பட்ட பிறகு, அல்லேலூயா, இனிமேல் பலி கிடையாது. அல்லேலூயா, ஆமென். இயேசு அவருடைய சரீரம் எனக்காக ஒரே தரம் என்ன செய்யப்பட்டது? பலியிடப்பட்டது. ஒரே தரம் சிலுவையில் என்ன செய்யப்பட்டது? பலியிடப்பட்டது. அந்த பலியினாலே நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது, நமக்கு பாதுகாப்பு உண்டாகிறது. இயேசுவின் இரத்தத்தினாலே நமக்கு என்ன உண்டாகிறது? அன்றைக்கு
அந்த எகிப்தில் உள்ள குடும்ப தலைவன் அந்த இரத்தத்தை ஒரு கிண்ணியில எடுத்து அதை ஈசோப்பு தண்டிலே முக்கி என்ன செய்கிறான்? தெளிக்கிறான். இன்றைக்கு நம்ம இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். நான் 2 மலையை குறித்து உங்களோட பேசினேன். ஒன்று சீனாய் மலை, இன்னொன்று சீயோன் மலை. ஒன்று சீனாய் மலை, இன்னொன்று கல்வாரி மலை. கல்வாரி மலையிடத்திற்கு வந்தோம். 2வது தெளிக்கப்படுகிற இரத்தம். எல்லாரும் சொல்லுங்க, தெளிக்கப்படுகிற இரத்தம். இயேசுவின் இரத்தம் என்று உறைந்து கிடக்கிற இரத்தம் அல்ல, நம் வாயின் வார்த்தைகளாலே தெளிக்கப்படுகிற இரத்தம். ஹல்லேலூயா. தெளிக்கப்படுகிற இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கும் போது சத்துரு அந்த இடத்துல நிற்க முடியாது. வெளிப்படுத்தல் 12:11 சொல்லுகிறது, மரணம் நேரிடுகிறது கூட சூழல வந்தாலும் அதற்கெல்லாம் தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பாதுகாப்பு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் பலியிடப்பட்டதினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். கொலோசையர் 1:14 வசனம். பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால வெறும் பாதுகாப்பு மட்டும் தான் இருந்தது. ஆனா தேவாட்டிக்குட்டியாகிய இயேசுவின் இரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பு இருக்கிறது. பாவம் மன்னிக்கப்பட்டவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் பாவம் மன்னிக்கப்படாமல் இருக்கிறவங்களும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சா? ஆனா பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால என்ன செய்யப்படாது? பாவம் மன்னிக்கப்படாது. ஆனா தேவாட்டுக்குட்டியின் இரத்தத்தினால பாவம் மன்னிக்கப்படும். நம்ம எல்லாரும் ஏன் ஞாயிற்றுக்கிழமை வர்றதுனால நம்ம விசேஷமானவர்கள்? ஏன் ஞாயிற்றுக்கிழமை வந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியுமா? ஞாயிற்றுக்கிழமை வரலான்னா இயேசுநாதர் என்ன அடிச்சா கொண்டு போடுவாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் என்ன பதில் சொல்லட்டும்? நீங்கள் மற்றவங்களைப் போல அல்ல. நீங்க உலகத்தான போல யோசிக்கிறதுக்கு நீங்க உலகத்தான் அல்ல. நீங்க இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள், நீங்கள் மீட்கப்பட்டவர்கள், நீங்கள் நீதிமானாக்கப்பட்டவர்கள். அதனால அவங்களோட உங்களை ஒப்பிடாதீங்க. நீங்க பரலோக வாசிகள், மற்றவர்கள் பூலோக வாசிகள். நீங்களாம் பரலோக வாசிகள். சொர்க்க நாட்டிலன் பிரியன் தீர்த்திடும் சொந்த வீட்டில் சேர்ந்திடுவான். மாமக்காந்தனே ஒன்னு காணுவான், மனம் பார்த்து பார்த்திடுமே. நம்மளாம் பரலோகத்துக்குரியவர்கள். ஆனால் அவங்களோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. நீங்க மீட்கப்பட்டவர்கள். இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றவர்கள். மீட்கப்பட்ட ஜனமையா நம்ம ஜனம். அவனை மாதிரி ஒப்பிட்டு அவன் என்ன கோயிலுக்கு போற நல்லாவா இருக்கான், இவன் அப்படியே நல்லாவா இருக்கான், இப்படியே யோசிச்சு நீங்க கம்பேர் பண்ணி உங்க ஸ்தானத்தை இழந்துடாதீங்க. உங்க ஸ்தானம் பெரிய ஸ்தானம். ஹல்லேலூயா. இது உலகத்தில் உள்ள எல்லா ஸ்தானத்திலும் பெரிய ஸ்தானம். நான் மீட்கப்பட்டவன். இயேசுவின் ரத்தம் என் மேல விழுந்திருக்கிறது. அது பியூரி பண்ணி இருக்கிறது, என்ன சுத்தமாக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. இதற்கு ஈடு இணை இந்த உலகத்தில் பெரிய பணக்காரர் இல்ல, அது பில்கேட் இல்ல, அது எவனுக்கும் கிடையாது. ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய பிரிவிலேஜ் God has given. ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அதை திங்க் பண்ணுங்க. எனக்கு என்ன கிடைச்சிச்சு? நான் கோயிலுக்கு போனேன், எனக்கு என்ன கிடைச்சிச்சு? உங்க விசுவாசத்தின்படி கிடைக்கும், உங்க எதிர்பார்ப்பின்படி கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆனா பாவ மன்னிப்பு என்கிற ஒரு பெரிய மீட்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, கடைசியா இஸ்ரவேலுக்கு என்ன கிடைச்சிச்சுன்னு சொன்னேன்?
அதே மாதிரிதான் நமக்கு மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்துக்கு சாபத்திற்கு மீட்டு கொண்டார். ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் புறஜாதியாகிய எனக்கு வரும்படியாகவும் அப்படி ஆயிற்று. எப்படி ஆயிற்று? தேவாட்டுக்குட்டி சிலுவையில மரித்தார். எதற்கு? ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் நமக்கு தர்றதுக்கு. ஓ ஹல்லேலூயா! கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையாம், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் உங்க பிள்ளைக்கு கிடைத்ததையா. ஏசையா ஏசையா ஏசையா. சிலுவையில் தரித்திரராய் தொங்கினார். வேதம் சொல்லுகிறது, அவர் விசுவாசத்தில் நம்மை ஐஸ்வர்யவனாய் மாற்றுவதற்கு அவர் தரித்திரரானார். நீங்க தரித்திரர் கிடையாது. கொஞ்சம் வருமானம் வந்தாலும் அதுல நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. நான் சில குடும்பத்தை பார்க்கிறேன், கடினமாய் உழைக்கிறார்கள், கொஞ்சம் வருமானம், ஆனால் அதில் 10ல் ஒரு பகுதியை கர்த்தருக்கு செலுத்துகிறார்கள். அதனால அவர்கள் ஆசீர்வாதமாகவே இருப்பார்கள். They will be blessed. ஏன்னா இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டி நமக்கா என்ன செஞ்சிருக்கிறார்? பலியாக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, கவலைப்படாதீங்க. பொருளாதார பிரச்சனையில் இருக்கிறீங்களா? கஷ்டத்தில் இருக்கிறீங்களா? அவன் கல்வாரியை நோக்கி பாருங்க. இயேசு தன்னந்தனியாய் கைவிடப்பட்டவராய் சிலுவையிலே தரித்திரராய் தொங்கினார். எதற்கு? உங்களையும் என்னையும் ஐஸ்வர்யவானாய் மாற்றுவதற்காக. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என்ன பணக்காரனா மாத்துறதுக்கு தானே நீங்க ஏழையா தொங்குனீங்கப்பா, என்ன நீதிமானா மாத்துறதுக்கு தானே நீங்க பாவியா சிலுவையில தொங்கினீங்கப்பா, என்ன சுகம் உள்ளவனா மாத்துறதுக்காகத்தானே நீங்க பலவீனனா சிலுவையில் தொங்குனீங்கப்பா. கிளைம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமா, சும்மா உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. முழங்கால நின்று கேளுங்க. ஹல்லேலூயா. கொடுங்க ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை நீங்க எனக்கு தந்தால் ஒழிய. ஆமா, சிலுவையில் நீர் சம்பாதித்த அத்தனை ஆசீர்வாதங்கள் யாருக்கு தான்? எனக்கு தான். நீ உரிமை பாராட்டுங்க. ஹல்லேலூயா. நிச்சயம் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அன்றைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி, இன்றைக்கு அவர் தேவாட்டுக்குட்டியாய் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தருகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? உருகாதோ நெஞ்சம் அவர்தானே தஞ்சம். ஜெபம் பண்ணுங்க. உனக்காக பலியாக வந்தா, கலங்காதோ கண்கள், வடியாதோ கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு உருகாதோ நெஞ்சம். தேவாட்டுக்குட்டியாய் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். அன்றைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட போது இஸ்ரவேலர்கள் எல்லாரும் பாதுகாக்கப்பட்டார்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் மீட்கப்பட்டார்கள். இஸ்ரவேலர்கள் எல்லாரும் செழிப்பாக்கப்பட்டார்கள். இன்றைக்கு தேவாட்டுக்குட்டியாகிய இயேசு உங்களுக்கு அடிக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். ஒன்று முழங்கால் போடுங்க, இல்லைன்னா நில்லுங்க. உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்காக அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டியே, சொல்லுங்க, எனக்காக அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டியே, எனக்காக 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 சொல்லுங்க, எனக்காக எனக்காக